ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்ல டேஸ்டியான கோதுமை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மைதாவில் நம்ம பரோட்டா செஞ்ச மாதிரியே கோதுமையிலையும் செஞ்சுக்கலாம். நல்லா லேயராக நல்லா சூப்பராக வரும். இதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன சைட் டிஷ் தொட்டுக்கிட்டாலுமே நல்லா சூப்பராக இருக்கும். குருமா, கிரேவி எல்லாமே. இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா அந்த உப்பை அதில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் இலகெல்லாம் மாவு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கலந்துட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாத்தோடையும் ஒட்டுற அளவுக்கு கலந்துக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு குறிப்பிட்டது வந்ததுக்கப்புறம் திருப்பி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கணும். டைட்டாக பிசைஞ்சோம்னா இது அந்தளவுக்கு இதாக இருக்காது. அதனால் கொஞ்சம் லூஸாக பிசையணும். ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேய்க்கவே முடியாது. தேய்க்கும் போதே அப்படியே கட் ஆகிடும், ஃபுல்லாகவே உருண்டையாக ஆகிடும். இந்த மாவாக இருந்தாலும் சரி, மைதா மாவாக இருந்தாலும் சரி, நம்ம ரொம்பவும் எக்கச்சக்கமாக சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை திரட்டி நம்ம விரிக்கவே முடியாது. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சுற்றிரும் தடவி வச்சிடலாம். இது ஊறுற டைம் ஒரு 4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஊறுனுச்சுன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஈரப்பதம் காயாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் நைட்டு டின்னருக்கு செய்யணுன்னு பண்ணிங்கன்னா ஒரு 11-12 மணி போல் நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் செய்கிறதுக்கு உள்ளார நல்லா சாஃப்டாகிடும். இப்போது ஒரு 4 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. இது நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நம்ம மைதா பரோட்டா செய்வோம் இல்லையா, அதே மாதிரியே இப்படி அமுக்கி அந்த கைகளுக்கு நடுவில் எடுத்தீங்க அப்படின்னா அழகாக ரவுண்டாக வந்துடும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு சைஸ் தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் பெரிய பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு 8 போல் வந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பரோட்டா ரெசிபி போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதோட சிக்கன் கிரேவியும் கேட்டிருந்தாங்க. நான் பரோட்டா ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஏற்கனவே அவங்கக்கிட்டையும் சொல்லியாச்சு, நான் பரோட்டா போட்டாச்சு, கிளி பரோட்டா எல்லாமே கூட போட்டாச்சு. இருந்தாலும் அவங்க திருப்பி கேட்டதுனால சரி கோதுமை பரோட்டாவாக போடுவோம் அப்படின்ட்டு வீடியோ போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டிட்டு கையால் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நல்லா கிராக் இல்லாமல் உருட்டிக்கிட்டு அது மேலேயும் எண்ணெய் தடவி வச்சிடணும். 2 பக்கமும் நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அப்போ தான் இது வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா எண்ணெயை ஊற்றி தடவிட்டு மூடி போட்டு இது ஒரு 1/2 hour போல் நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இதை கிச்சன் கவுண்டர்லேயோ இல்லை வந்து நம்ம தாம்பாலம் இந்த மாதிரி இருக்கிறதுலே கூட நல்லா விரிச்சிக்கலாம். பெருசாக அகலமாக இருக்கிற தாம்பாலமாக எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக நம்ம விரிக்கணும். அதனால் நல்லா பெருசாக இருக்கிற தாம்பாலமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு நம்மளால் விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஒல்லியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம மைதா பரோட்டாவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரியே தான் அதை விரிச்சுக்கணும். நல்லா பெருசாக ஓட்டையாக விழுந்தாலும் பரவாயில்ல. எங்கேயாவது அது ஒரே மாதிரி ஷேப்பாக வரணுன்னு அவசியம் இல்லை. நம்மளால் எந்த அளவுக்கு எப்படி விரிக்க முடியுமோ விரிச்சிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா தடவிக்கலாம். தடவிட்டு அதை எடுத்து அப்படியே மடிப்பாக வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக லேயர்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடும். அதை அப்படியே நம்ம கொஞ்சம் எலாங்கேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கொஞ்சமாக நீட்டமாக இழுத்து விடலாம். இழுத்து விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியதான். இதை நம்ம இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைன்னா கத்தி வச்சு கோடாக போட்டு நூல் பரோட்டா மாதிரியும் செய்யலாம். நம்மளோட விருப்பம்தான், எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போது அதை நல்லா சுருட்டிட்டு அது மேலே கொஞ்சமாக 2 பக்கமும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா பரோட்டாவையும் நம்ம அதை மாதிரி செஞ்சுட்டு இதுவும் ஒரு 1/4 மணி நேரம் போல் அப்படியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படியே லேசாக விரிச்சிட வேண்டியதாக. ரொம்ப அழுத்தம் கொடுத்து விரிக்கக்கூடாது, லைட்டாக விரிக்கணும். இல்லாட்டினா அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகாது நம்மளுக்கு. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அதை அப்படியே திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக செவந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரியே நம்ம ஒரு 2-3 பரோட்டா போட்டு சுட்டு அடுக்கிட்டு நம்ம கையால் அடிக்க வேண்டியதான். அப்போ தான் நம்மளுக்கு அந்த லேயர்ஸ் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் இதை மாதிரியே 2-3 பரோட்டா சேர்த்துட்டு அதை கையால் கொஞ்சம் சூடு இருக்கும் போதே நம்ம அடிச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்மளுக்கு
நல்லா சூடோடையே அடிச்சிடணும். இது கூட எல்லா குருமா, கிரேவி எல்லாமே நல்லா செட் ஆகும். சிக்கனில் கிரேவிலாம் செஞ்சோம்னாலும் நல்லா அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் லேயர்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.